ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இது யதார்த்தமான வாழ்வு. இந்த மாம்ச இச்சையின் போராட்டத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். முதலாவது காரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு போராட்டம் லேசான ஆளுகிட்ட கிடையாது. பிசாசானவன் அநேக நேரத்தில், அருமையான தேவஜனங்களே, நம்மை குற்றப்படுத்துகிறவனாக இருப்பான். அவருடைய நீதியை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரம் நாம் சறுக்கி விழுந்து போவதற்கு, பின்மாற்றம் அடைவதற்கு காரணம், நாம் நமக்கு நாமே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொள்வதற்கு தவறி போகிறோம். We listen to what your heart tells you, but you don't tell your heart what gospel says. முதலாக எகிப்திலிருந்து கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை சந்திக்கிறாங்க. செங்கடலை சந்திச்சாங்க. ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு அவர்கள் வறட்சியை சந்தித்தார்கள். தேவன் அவர்களை போஷித்தார், அவர்கள் தாகங்களை தீர்த்தார், அவங்களோடு கூட இருந்தார். முதல் முறையாக எதிரியை, சத்ருவை எதிர்கொண்டு வருகிற சேனையை மேற்கொண்டார்கள். அதிலிருந்து அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வருமானா? நிச்சயமா. இந்த உலகத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்னா இந்த நாம் தேவனுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழும் போதுங்க, இந்த உலகத்தின் பிரபு ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது பிடிக்காது. நாம் அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். எப்போ நாம் அவன் கோட்டையிலிருந்து, அவன் கேம்ப்லேருந்து விலகி வேற ஒரு கேம்பில் போய் நம்ம சேர்றோமோ, அப்போ நம்மளை சும்மா விடவும் மாட்டான். புரியுது இல்லையா? சும்மா விடவும் மாட்டான். இப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தம், சரிங்களா? இது என்னதுங்க? இது பேர் என்ன? ஆவிக்குரிய யுத்தம். There is a spiritual warfare. There is a spiritual battle. ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இது யதார்த்தமான வாழ்வு. அப்போ இந்த போராட்டத்தை குறித்து நான் என்ன கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? கடந்த வாரத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த காரியங்களில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுன்றதை குறித்து நாம் பார்த்தோம். 4 காரியங்களை குறித்து அங்கே பார்த்தோம், சரிங்களா? உங்களுக்கு உபத்திரவம் வரும்போது தைரியமாக இருங்க. முதலாவது பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உபத்திரவம் பொறுமையை உண்டு பண்ணும். பொறுமை உங்களுடைய கேரக்டரை உண்டு பண்ணும். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள நம்பிக்கையை உண்டு பண்ணும். இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலம், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை நம்மை ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க? வெட்கப்படுத்தாது. எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லைங்களா? ஆச்சரியமான காரியம். அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரெண்டாவது, நம்ம ஆக்ஷனில் என்ன செய்யணும்? வாட் இஸ் தட் வி ஷுட் டூ? நம்ம வாழ்க்கையில் எதை கடைபிடிக்க வேண்டும்? நம்மள எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு போராட்டத்தை அனுபவித்துக்கணும். அது ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், மாம்சத்தின் போராட்டமாகவும் இருக்கலாம். முதல்ல இதை இனம் கண்டு கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய போராட்டமா, இது மாம்சத்தின் போராட்டமா என்பதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நல்லா விளங்குதுங்களா? தாவீது கோலியாத்துக்கு எதிர்த்து சண்டை போட்டான், ஜெயிச்சான். நல்லா கவனிங்க, கோலியாத்துக்கு எதிர்த்து சண்டை போட்டான், ஜெயிச்சான். ஊரியாவின் மனைவிக்கு மேல உண்டான இச்சைக்கு எதிராக தோற்று போனான். விளங்குதுங்களா? ரெண்டும் வேற வேற, ரைட்டுங்களா? தேவனாலே அவனை காட்டிலும் மகா பெரிய கோலியாத்தை தாவீது எதிர்த்து நின்று மடங்கடித்தான், ஜெயித்தான். அதே தாவீது சின்ன விஷயம்தான், பாவ இச்சையிலே வீழ்ந்து போனான். இப்ப நம்முடைய யுத்தம் எதை சார்ந்தது, எப்படிப்பட்ட யுத்தம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம்.
ஒருவேளை நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தமாக இருந்தால், பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவிலே பலப்பட வேண்டும். பலப்படுவதற்கு முதலாவது படி மனம் திரும்புதல். என்ன செய்யணுங்க? மனம் திரும்புதல். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் குறித்து பேசணுன்ற ஆயத்தத்தோடு நான் வரல. ஆனால் நான் இதை சொல்லிட்டு ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து உங்களோட பேசுகிறேன். ஏன்னா நம்ம அநேகர் இன்னமும் மாம்சத்தோடு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யுத்தம் நம்முடைய மாம்சத்தோட நாம் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த மாம்ச இச்சையின் போராட்டத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டும் பொழுது we have to turn away from that sin. repentance என்கிற வார்த்தையின் பொருள் என்னன்னா, நம்ம ஒரு பாதையில் போயிட்டே இருக்கிறோம். repent அப்படின்னா turn about, திரும்புன்னு அர்த்தம். உன் பாதையை மாற்று, திருப்பி அமைன்னு அர்த்தம். தேவனை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டுட்டு திரும்பி என்கிட்ட வா என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அது ஒரு புலப்படாத காரியமாக இருக்கலாம். அதை குறித்து மற்றொரு நாளிலே நான் உங்களுக்கு விவரமாய் சொல்லுகிறேன். மனம் திரும்புதல்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிள்ளைங்களை கொம்பு எடுத்து பண்ணுவியா பண்ணுவியா திரும்ப இதை பண்ணுவியா அப்படின்னா குழந்தை என்ன சொன்னோம்? அது உணர்ந்து சொல்லிச்சா, கொம்புக்கு பயந்து சொல்லிச்சா? அப்படிதான் இருக்குது நம்ம மனம் திரும்புதல்லாம். நரகத்துக்கு பயந்து ஆண்டவரே ஆண்டவரே இனிமேல் பண்ண மாட்டான் ஆண்டவரேன்றோம். பாவத்தை வெறுத்து பேசுறது இல்லை. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை குறித்து நம்ம மற்றொரு நாளில் தியானிக்கலாம். சரிங்களா? மனம் திரும்புதல், உள்ளார்ந்த மனம் திரும்புதல் வேண்டும். மாம்ச இச்சையோடு கூட நம்முடைய போராட்டம் இருக்குமானால், இப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டுமே பிசாசு நம்மை தந்திரமாக விழத்தள்ளுவான். அதுக்கு அவன் எல்லாத்தையும் பண்ணுவான். இப்போ இதுக்கு அவன் செய்கிற காரியம் என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வரை இருக்கிற வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய போர் அல்லது யுத்தம். ஆவிக்குரிய யுத்தமும் தேவனின் சர்வாயுத வர்க்கமும். ஆவிக்குரிய யுத்தமும் தேவனின் சர்வாயுத வர்க்கமும். சர்வாயுத வர்க்கம். இப்போ நான் ஆவிக்குரிய இந்த போரிலே, ஆவிக்குரிய இந்த யுத்தத்திலே நாம் ஜெயிப்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. முதலாவது காரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு போராட்டம் லேசான ஆளுக்கிட்ட கிடையாது. சரிங்களா? இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் உபவாசித்து ஜெபித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முதல் படியே ஊழியத்தை கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை பொது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதல்ல சந்திச்சதை யாரு தெரியுங்களா? யாரை சந்திச்சாரு? பிசாசை தான் சந்திச்சார். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது தெரியுமா? அவர் உபவாசத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. ஞானஸ்நானம் எடுத்தார்.
ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. சரிங்களா? எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பப்ளிக் அங்கீகாரம் கிடைக்குது. யாருக்கு? இயேசுக்கு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொன்ன உடனே 40 நாள் உபவாசம். அடுத்த கட்டம் என்ன? பிரியமான குமாரனுக்கு என்ன வேலை? என்ன? மட்டன் பிரியாணி சாப்பாடு இல்லை, உபவாசம். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் ஆயத்தம். 40 நாட்கள் ஆயத்தத்தை முடிச்ச உடனே பார்த்தது யார? வந்தான். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு 40 நாள் கழிச்சு வந்து நிற்கிறான். ஹலோ, ஹவ் ஆர் யூ? அப்போ தேவன் தருகிற இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது இந்த தின தியானத்தில் நம்ம தேறுகிறவர்களாக இருக்கலாம். தேவனோடு கூட இருக்கிற உறவில் நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்கள். அப்போ நமக்கு போராட்டம் உண்டுங்க இந்த உலகத்தில். வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி உண்மையாக இருப்பது? இல்லை, தப்பு பண்ணுறவங்க மாட்டிப்பாங்க நம்ம கண்ணில், அவங்கள பற்றி சொல்ல முடியாது. ஏய், இதெல்லாம் கண்டுக்காமல் போயிடணும் நீ அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுறது? சில வேலைகளே தவறான வேலைகளாக நமக்கு இருக்கும். அப்போ அதில் எப்படி நமக்கு தெரியணும்? மனசாட்சிக்கு விரோதமாக வேலை செய்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? பட் திங்க் த்ரூ திஸ். நம்முடைய வேலை அப்போ இங்கே போராட்டம். நம்ம பணம் வேணும், காசு வேணும், குடும்பத்தை நடத்துவதற்கு இது அவசியமாக இருக்குது. ஆனால் இஸ் இட் ஹெல்பிங் அஸ்? am I doing the right thing? நான் சரியான காரியத்தை செய்கிறேனா? இப்படி பல காரியங்கள் நமக்குள்ள போராட்டத்தை உண்டு. அப்போது இதை எப்படி மேற்கொள்வது என்று சொன்னால் 2 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வேகமாக நான் கடந்து செல்கிறேன். 2 காரியம். முதலாவது, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நீங்கள் யாரு கூட சண்டை போடுறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம யாரோடு யுத்தம் செய்கிறோம் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். யார் நமக்கு இப்போ தெளிவாக தெரியும். யாரோட நமக்கு யுத்தம்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு சேனையே இருக்குது நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு. பிசாசும் அவனோடு கூட தள்ளப்பட்ட சேனையும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவர்களோடு ஒரு மிகப்பெரிய சேனையோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. இப்போ இந்த பிசாசை நம்ம இனம் கண்டு கொள்வது மிக அவசியம். சாத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை இனம் கண்டு கொள்வது மிக அவசியம். முதலாவது, அவன் யாருங்க? அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் நம்ம மேல திணிக்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தம் பொய்யை நம்ப வைப்பது, மாயையை நம்ப வைப்பது. பொய்யை சொல்லியே பழக்கப்பட்டவன் அவன். ஏவாள் இடத்துல சொன்னான், இந்த கனியை நீ சாப்பிட்டேனா, இந்த பழத்தை நீ சாப்பிட்டேனா நீ சாகவே சாவதில்லை, நீ தேவர்களை போல ஆவாயினா. தேவன் சொன்னாரு, இதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாயினா. அவன் அப்படியே நேர் எதிராக சொல்றான், நீ சாவதே இல்லை. எது நடந்தது? தேவன் சொன்னது நடந்தது. ஆதியிலிருந்து இன்று வரை அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அருமையானவர்களே, அவனுடைய பொய்யிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல்ல அவன் பொய்யன். அவன் எப்படி நம்மை தாக்குவான்றது முதல்ல அறிந்து கொள்ளணும். பொய்யன் அவன். 2வது, அவன் குற்றம் சுமத்துகிறவன். அவன் யாருங்க? He is accuser. He accuses people. குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணும்படியாக நம்மை குற்றப்படுத்துகிறதையே மிக தெளிவான தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறவன். நல்லா விளங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை சுட்டி காண்பித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நல்லா விளங்குதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், குற்றப்படுத்த மாட்டார். ஆவியானவர் நம்மளை கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனுடைய அன்புக்கு நேராக நம்மை நடத்துவாரே தவிர நம்ம என்ன செய்ய மாட்டார். இப்போதைக்கு அவர் நம்முடைய நியாயாதிபதியாக சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த காலகட்டத்தில் அவர் இடத்துல இரக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது இரக்கம் உள்ள தேவன், மகா கிருபையுள்ள தேவனாக நம்ம மத்தியில் அவர் செயல்படுகிறார். அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி
சத்தியத்தின் பாதையிலே நம்மை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் குற்றம் சுமத்த மாட்டார், ஏன்னா அவர் அன்பானவர். ஆனா பிசாசு குற்றம் சுமத்துகிறவனாக இருப்பான். மூன்றாவது, அவன் காணப்படாதவன். He is an invisible enemy. அவன் தன்னை சத்ருவாகவே நமக்கு காண்பிப்பது கிடையாது. வெவ்வேறு வேஷங்களிலே மறைந்திருந்து நம்மை தாக்குகிறவனாக இருக்கிறான். இல்ல, ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாயாக நம்ம மத்தியிலே இருப்பான். ஆடுகள் எல்லாம் என்ன நினைச்சுக்கோ, அவனை ஆடு நம்மள ஒருத்தன் அப்படின்னு நினைச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையா கொன்று குவிப்பான். You have to be very careful about him. He is invisible. அவன் காணக்கூடாதபடி இருக்கிறான், மறைந்திருந்து நம்மை தாக்குகிறவனாக இருக்கிறான். அவன் எந்த ரூபத்தில் வருகிறான்னு நமக்கு தெரியாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது, அவன் பலம் உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன்? Don't think you can handle Satan easily. பிசாசை நான் எளிதாக மேற்கொள்வேன் நினைச்சோம்னா நாம நிச்சயமாக தோற்று போவோம் அருமையானவர்களே. ஏன்னா அவன் பலம் உள்ளவன். அவனுக்கு சில அதிகாரம். அவனால் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க முடியுமானால், தேவனை சோதிக்க முடியுமானால், தேவனை வஞ்சிக்க முயற்சி செய்ய முடியுமானால், உங்களையும் என்னையும் அவன் ஈஸியா வஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? அவன் பலம் உள்ளவன், அசுத்த மூலம், தீமை நிறைந்தவன். அவனிடத்துல கொஞ்சம் கூட இரக்கம் கிடையாது. அவன் தீமை நிறைந்தவன், அவனிடத்துல இரக்கம் கிடையாது. ஆறாவதாக, அவன் வஞ்சகமானவன், சூழ்ச்சி நிறைவன், சூது நிறைந்தவன். சூது நிறைந்தவன். இதெல்லாம் பிசாசினுடைய தன்மைகள். இந்த வசனங்களை நாம் அங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த நாளில்? தீங்கு நாள் எப்போ வரும்? தீங்கு நாள் எப்போ வரும்? எப்போ நம்ம பிசாசு சோதிப்பான்? எப்போ பிசாசு நம்மை அட்டாக் பண்ணுவான்றது நமக்கு. அவன் யுத்த தளத்தில் போயிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு அவன் தினந்தோறும் என்ன செய்யணும்? பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். தினந்தோறும் பயிற்சி எடுக்கலைன்னா யுத்தம் வரும்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்க முடியாது. ஒரு கிரிக்கெட் வீரர் அல்லது ஒரு ஃபுட்பால் விளையாடுற ஒரு விளையாட்டு வீரர் தினந்தோறும் பயிற்சி எடுக்கணும். விளங்குதுங்களா? அப்போ அவ்வளோ அந்த பயிற்சி எடுக்காம ஓட முடியாது ட்ராக்ல. நீ ட்ராக்ல ஓடுறது சில செகண்ட்ஸ் தான். ஏன்னா 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் செகண்ட்ஸ்ல ஓடிடுவாங்க, சரிங்களா? ஆனா நான் ஓட போறது என்னவோ சில செகண்ட் தானே, அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு 20 வருஷமா பயிற்சி எடுக்கணும்னு நினைச்சா ட்ராக்ல என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அப்போ நான் எப்போ இந்த பிசாசினை எதிர்கொள்வான் அல்லது நான் எப்பொழுது இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள நேரிடும் என்பது நமக்கு தெரியாததினாலே நாம் தகுதியுள்ளவர்களாகும்படி தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யுத்தத்துக்கு தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இல்லைன்னா, தினந்தோறும் பயிற்சி எடுக்கலைன்னா, அப்போ தீங்கு நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை எதிர்கொண்டு சகலத்தையும் செய்து முடித்து நிற்க நமக்கு திராணி வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சரிங்களா? எதில் பயிற்சி எடுக்கணும்? என்னென்ன காரியத்திலலாம் பயிற்சி எடுக்கணும்? சத்தியம் என்னும் கச்சை. முதலாவது காரியம் நாம் உடுத்தி கொள்ள வேண்டியது என்னதுங்க? சத்தியம். பிசாசு யாரு? பொய்யன். பிசாசு யாருங்க? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்க. நாம் சத்தியத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன சத்தியம்? 2 விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியம் என்பது கிறிஸ்து இயேசு, அவர் விளம்பின வார்த்தைகள். அப்ப நம்ம சத்தியத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை நம்முடைய அரை கச்சையாக நாம் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த அரை கச்சை தான் பிடிச்சிருக்கோம், இல்லைன்னா அவமானம் வந்துடும் நமக்கு. உண்மை நமக்கு வேணும், உண்மை தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். சத்தியத்தை அணிகிற அந்த வாழ்வுக்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டும்.
நம்ம முதலாவது அணிந்து கொள்ள வேண்டியது என்னங்க? சத்தியம். பொய்யை களைந்து சத்தியத்தை அணிகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியத்தின் மாதிரி. அவரை அணிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன இருக்கு? நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா தெரியுங்களா? பிரஸ்ட் பிளேட் ஃப்ரண்ட்ல போட்டிருப்பாங்கல்ல, இந்த படத்தில் நீங்க பார்க்கிறீங்க. மார்க்கவசம் மார்பு பகுதியை பாதுகாக்கிற ஒரு கவசம். அது என்ன? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். இந்த நீதி என்னும் மார்க்கவசம்னா என்ன? நாம் எப்படிப்பட்ட நீதியுள்ளவர்கள் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் சுய நீதி உள்ளவர்களாக இருப்போம், ஆனால் மார்க்கவசம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நீதியாக அணிந்து கொண்டு, கிறிஸ்துவின் நீதியை அணிந்து கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நமக்காக நாம் நீதியாக்கப்படும் பொருட்டு அவர் அநீதியானார். நாம் பாவம் இல்லாமல் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யல, பாவம் ஆக்கப்பட்டார். எதுக்காக? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நீதிமான்களாக நிற்பதற்கு. பிசாசானவன் அநேக நேரத்தில், அருமையான தேவ ஜனங்களே, நம்மை குற்றப்படுத்துகிறவனாக இருப்பான். நீலாம் பரிசுத்தமா? நீலாம் உண்மையுள்ளவனா? உன்கிட்ட நீதி இருக்கா? நீ அசுத்தம் உள்ளவன், நீ எப்படி இதை செய்யலாம்? நீ எப்படி ராபோஜனத்துக்குள்ள பங்கெடுக்கலாம்? நீ எப்படி கிறிஸ்தவன்? நீலாம் வா, நீ இது கிடையாது, நீ இதுக்கு தகுதி இல்லை. இப்படி பல காரியங்களை சொல்லி நம்மை பிசாசானவன் நம்மை விழத்தள்ள முடியும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நாம சம்பாதித்த நீதியினால நாம தேவ சமூகத்தில் நிற்கவே முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவ பிரசன்னத்தில் போய் நிற்பதற்கு நம்முடைய நீதி நமக்கு உதவி செய்யாது. அப்போ தேவனே நமக்கு உண்டு பண்ணின அவருடைய குமாரன் மூலமாக உண்டான நீதியை தரித்து கொண்டவர்களாய் நம்ம நிற்கும் பொழுது பிசாசு நம்மை சோதிக்க வருவானால் நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நீதியாக தரித்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்து நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். So you and I should understand very clearly that it is not our நீதி, நம்முடைய நீதி இல்லை, தேவனுடைய நீதியை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 59:17 இப்படியாக சொல்லுகிறது: நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிகட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அவருடைய நீதியை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. ஷூவை போட்டுட்டே தான் தூங்குவாங்க தெரியுமா? சண்டை நேரத்தில் ஷூவை கழட்டி வச்சுட்டு வார் ஜோனில் இருக்கிற மிலிட்ரி பீப்புள், ஆர்மி பீப்புள், கேம்ப்னு சொல்லுவாங்க, பேஸ் கேம்பில் க்ளோஸ் கேம்ப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேம்பில் இருக்கிறவங்க ஷூவை கழட்டி வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. they sleep with the shoes. you know why? எப்போ எதிரி அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது, அவங்க ஓடி போகணும். சுவிசேஷம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம், வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை சுமந்து வருகிறவர்களுடைய கால்கள் அழகாக இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்கிறாராம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சுமந்து நற்செய்தி சுமந்தவராக, நற்கிரியைகள் செய்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சை நமக்கு அவசியம். எப்பொழுதும் சுவிசேஷத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இந்த சுவிசேஷம் என்பது பொதுவாக யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? நற்செய்தி யாருக்கு சொல்லணும்? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தான் நற்செய்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த மாயையிலே பிசாசு நம்மை சிக்கிய வைத்துக் கொள்ளுகிறான். அது உண்மை இல்லை. அநேக நேரம் நாம் சறுக்கி விழுந்து போவதற்கு, பின்மாற்றம் அடைவதற்கு காரணம், நமக்கு நாமே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொள்வதற்கு தவறி போகிறோம்.
அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், நம்முடைய இருதயத்திலேருந்து உள்ள குத்துள்ள சில பிரச்சனைகள், நம்ம இருதயம் நம்மளை குத்தி காட்டுறது, இல்லை பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது, இப்படி பல காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால we listen to what your heart tells you, but you don't tell your heart what gospel says. தேவன் என்ன சொல்லுகிறார், நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைப்பு என்ன என்பதை குறித்து சொல்ல மறந்து போய் நம்மை குறித்து நாமே சில பிரச்சனைகளை நமக்கு நாமே சிந்தித்து கொண்டு அந்த சிந்தனையிலே சிதறி போகிறவர்களாக இருக்கிறோம். யூ ஹாவ் டு ப்ரீச் காஸ்பல் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே சுவிசேஷத்தை அனுதினமும் பிரசங்கிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய நீதியை நான் அணிவித்திருக்கிறேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சுவிசேஷங்க. இந்த சுவிசேஷத்தை தினந்தோறும் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பிறருக்கு சொல்வதற்கும், முதலாவது நமக்கு நாமே இந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொள்வதற்கும் பயிற்சி எடுக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறது காரணம், நம்ம சுவிசேஷத்தை நமக்கு சொல்லிக் கொள்ளாமல் நம்முடைய இருதயம் வலியினாலே போடுகிற கூக்குரலுக்கு நம்ம செவி சாய்க்கிறோம். இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்குது, வலிக்குதுல, வலி இருக்குல்ல, பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இல்லை நம்முடைய தவறுகள் நம்ம மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்குறோம். அப்படி இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு நம்மை வஞ்சகமாக விழத்தள்ளி விடுவான். வலிக்கு விழுந்து விடுகிறவர்களாக இருப்போம். அப்படி விழாமல் இருக்கணும்னா போர்த்தளத்தில் பிசாசுக்கு எதிர்த்து போரிடுகிற நீங்களும் நானும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, நமக்கு நாமே பிரசங்கிக்கவும் பிறருக்கு பிரசங்கிக்கவும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 16ஆம் வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம், இந்த கேடயம் அப்படின்னு சொல்லலாம். பவுலடியார் இதை எழுதும்போது ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த நிருபம், கொலைசீர் நிருபம், பிலிப்பு நிருபத்தெல்லாம் ஒரே காலகட்டத்தில் எழுதுகிறார். ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒருவேளை இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி அவர் பேசும்போது அவர் அங்கே ரோம போர் வீரர்களை பார்க்கிறார். யாரை பார்க்குறாரு? ரோம போர் வீரர்கள் போட்டிருந்த அந்த உடுப்பை பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் அங்கே எழுதுகிறார். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, இவர் போர் வீரர்களை பார்த்து இதை எழுதியிருக்கலாம். ஆனால் ஏசாயா எழுதும்போது, தீர்க்கதரிசி எழுதும்போது அவர் போர் வீரனை பார்த்து எழுதலை. ஆனால் அதை தான் பரிசுத்த ஆவியானவர் பவுலடியாருக்கு அங்கே நினைப்பூட்டுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அங்கே இந்த விசுவாசம் என்னும் கேடகம், நிறைய அக்கினி அஸ்திரங்கள் நம்மை தாக்கும் பொழுது நாம் அதை மேற்கொள்ள, அதில் நம்ம விழுந்து விடாதபடி, அது நம்மை பாதிக்காத, நம்மை தாக்கி விடாதபடிக்கு அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. யூ ஹாவ் டு ஹாவ் த ஃபெய்த் இன் காட். இல்லை, ஃபெய்த் இன் காட். நிறைய பேரை நம்ம நினைவு கூறலாம். எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவனுங்க நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்கிறாங்க, ஓ ராஜாவே, உம் கையினின்றும் இந்த அக்கினி சூளையினின்றும் எங்களை விடுதலையாக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் நீ உருவாக்கி இருக்கிற இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் நாங்கள் ஆராதனை செய்வதில்லை. நம்பிக்கைங்க, என் தேவன் என்னை காக்க வல்லவர். அவர் காக்கலைனாலும் பரவாயில்ல, நான் விட போறதில்லை. ஏன்னா என் தேவன் நமக்கு செய்தது பெரிய காரியம். ஒரு தேவ மனிதன் 80 வயதில் ஆதி திருச்சபையினுடைய தந்தையாக இருந்தவர். இந்த ஸ்டேடியம் சொல்லுவாங்க, ஸ்டாடியா, இன்றைக்கி ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேடியம் நடுவில் வச்சுட்டு கடைசியாக கேட்குறாங்க. பல விதத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். அதில் ஒரு காரியம், கட்டி போட்டுட்டு பசியோடு இருக்கிற சிங்கங்களை கழட்டி விட்டுருவாங்க.
இல்லைன்னா இந்த தடியில் நிற்க வச்சு தூணில் கட்டி வச்சு கீழே விறகெல்லாம் போட்டுட்டு அதில் நிற்க வச்சு உயிரோடு கொளுத்திடுவாங்க. இப்படி பல்வேறு காரியங்களை செய்வாங்க. கிளாடியேட்டர்ஸை கொண்டு அட்டாக் பண்ண விடுவாங்க. அவங்க இரத்த வெறி பிடித்தவர்களாக இருப்பானுங்க. அவங்க கண்ணா பின்னான்னு தாக்குவாங்க. இப்படி பல விதத்தில் வெடி மருந்தை அவங்க மேலே சுற்றி விட்டுட்டு கொளுத்தி விட்டுருவாங்களாம். வெடியை பட்டாசுலாம் இருக்கு இல்லைங்களா, வெடி பொருள், அதை உடம்பு ஃபுல்லாக சுற்றி விட்டு கொளுத்தி விட்டுரும். பீஸாக செதறதை வேடிக்கை பார்ப்பாங்களாம் எல்லாரும். யாரை பண்ணுவாங்க அப்படி? விசுவாசிகளை. அப்படியாக 80 வயது நிரம்பின ஒரு தெய்வ மனிதனை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு, கடைசி வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன், இப்போ மனம் திரும்பு. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? மாறிடு. இந்த இயேசுவை புறக்கணித்து அவர் இல்லைன்னு மறுதளித்து நீ தேவனிடத்தில் திரும்பு, என்னிடத்துல சரணடை அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு. அதுக்கு இந்த தேவ மனிதர் சொன்னாராம், எனக்கு 80 வயதாகிறது, இந்த 80 ஆண்டுகளாக எனக்கு எந்த தீங்கும் செய்யாத தேவனை நான் வாழ போகிற சொற்ப நாளுக்காக மறுதளிக்க எனக்கு ஆசை இல்லை. 80 ஆண்டுகளாக எனக்கு நன்மை செய்த தேவனே எனக்கு போதும், நீ கொடுக்குற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அருமையானவர்களே, விசுவாசம் வாழ்க்கையில அவசியம். விசுவாசம் என்னும் கேடயம் ரொம்ப முக்கியம். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்னும் கேடயம், அந்த கேடயம் 4 அடி இருக்கும். 4 அடி நீள உயரமும் 2 அடி அகலமும் 2.25 அடி அகலமும் இருக்கும். அது நம்ம முழுசாக மறைத்து கொள்ள முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்ய முடியும்? முழுசாக மறைந்து கொள்ள முடியும். பெருசாக இருக்கும், அதை தூக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அப்படி கேடயத்தை விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம பிடித்துக்கொண்டு இருக்க வேண்டும். பிசாசு நமக்கு எதிர்த்து தாக்கும் பொழுது, பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, இந்த கேடயத்தை கொண்டு ஜெயிக்க அந்த அம்புகளை நம்ம அம்புகள்ல இருந்து, அக்கினி அஸ்திரங்கள்ல இருந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த கேடயத்தை கீழே வச்சுட்டோம்னா பிசாசு நம்மை தாக்கி விடுவான். ஓகேங்களா? அடுத்தது, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும். ரட்சணியம் என்னும் தலை சீராவை அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு நம் ஜீவனை பாதுகாக்கிறது. ஹெல்மெட் என்ன செய்யும்? தலைச்சீரா என்ன செய்யும்? நம்முடைய தலையை பாதுகாக்கும். ஒருவேளை ஆக்சிடென்ட் நடக்குது, ஹெல்மெட் போட்டிருக்கோன்னா கை கால் அடிப்படுமே தவிர நம்ம உயிர் பிழைத்து கொள்ளும். ஆனால் ஹெல்மெட் போடலன்னா என்ன ஆகிடும்? நம்ம இறந்து போவோம். நித்திய மரணத்திற்குள்ளாகாதபடிக்கு நாம் கிறிஸ்துவினாலே பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை மறுதளிக்கிறவர்களாக அல்ல, தேவன் பரிசாய் அளிக்கிற ரட்சிப்பை பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு மரணம் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், என் நிமித்தமாக மரிக்கிறவன், அவன் என் நிமித்தமாக மரணத்தை சந்திச்சா நீ மரித்தாலும் பிழைப்பாய். மரித்தாலும், ஏன்னா அவனுக்கு மரணம் இல்லை. You have no death. You may face the physical death, but you will not face the eternal death. இந்த உலகத்திலே மாம்சத்திலே நாம் மரிக்கலாம். அழிவுள்ளதாக இது விதைக்கப்படும், அழிவில்லாததாக இது அறுக்கப்படும், திரும்ப எழுப்பப்படும். மகிமை இல்லாததாக விதைக்கப்படும், மகிமையுள்ள சரீரம் மீட்கப்படும். தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நம் ஜீவன் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வண்ணமாக கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கும் பொருட்டு தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து, தன்னை பலியாக தந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் அருளி செய்கிற இந்த ரட்சிப்பை நாம் தரித்து கொள்வோம் என்று சொன்னால், அருமையான தேவச்சனமே, நமக்கு மரணம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவ பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை வரமோ, தேவன் அருளுகிற கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழும்படி தேவன் நமக்கு அருளி செய்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் டூல்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கான ஆயுதங்கள். இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்?
சும்மாவே டிஃபென்ஸில் மாத்திரம் இருந்தால் பத்தாது. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பி அஃபென்சிவ். நம்ம அட்டாக் பண்ணவும் தெரியணும். எப்படி அட்டாக் பண்ணுறது? 17ஆம் வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவானவரை பிசாசு சோதித்த பொழுது அவர் வசனங்களை கொண்டு அவனை தோற்கடித்தார், அவனை விழ தள்ளினார். வார்த்தைகளை சொல்லி அவனை மேற்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதும் போது சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You have to use the word of God to encounter and attack the evil one. கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல குறைவுபட்டு இருப்போமானால் நம்மாலே பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில குறைவுபட்டு போவோமானால் நம்மாலே பிசாசை எதிர்க்க முடியாது. You have to carry the sword of the spirit. ஆவியின் பட்டயத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் ஏந்தினவர்களாக நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து மேற்கொள்வதற்கு ஆவியின் பட்டயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவ சனமே, வேத வசனமாகிய தேவ வசனமாகிய இந்த பட்டயத்தை எடுத்து, ஏன்னா இந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எந்த அணுக்களையும் கணுவையும் ஊடுருவி செல்லத்தக்கதான சக்தி வாய்ந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். இந்த கருக்குள்ள பட்டயம் நம்ம இடத்துல இருக்குமானால் பிசாசு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவனை வீழ்த்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இடத்துல இல்லை என்று சொன்னால் நீங்கள் தோற்று போவீங்க. 5 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, கடைசியாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அந்த முழு சர்வாயுத வர்க்கம், சர்வ ஆயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம்னா என்ன? எல்லாத்தையும் போட்டாதான் சர்வாயுத வர்க்கம். இல்லைன்னா சற்று குறைவான வர்க்கம். சரிங்களா? அப்போ எந்த இடம் மறைக்கப்படலையோ, எந்த இடம் பாதுகாக்கப்படலையோ அந்த பலவீனத்தில் இருப்போம், அந்த இடத்துல பலவீனமாக இருப்போம். பிசாசு நம்மை தாக்கி விடுவான். You have to be careful. You have to put on the entire armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுமையாக தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நம்ம பார்த்த எல்லாமே அது ரொம்ப அழகாக சொல்லுது. நீங்கள் 10ஆம் வசனத்து 11ஆம் வசனத்துலையும் 13ஆம் வசனத்துலையும் வாசிக்கிறோம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்கான மாதிரியாக பிசாசை ஜெயித்து இதை நமக்கு மாதிரியாக விட்டு போயிருக்கிறார். சரிங்களா? இது எல்லாமே தேவன் நமக்கு அருளி செய்கிற கிருபையாக இருக்குது. இது எதுவுமே நாம் பெற்றுக்கொண்டதில்லை. கவனிக்கிறீங்களா? நீங்கள் எல்லா சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ரட்சிப்பு தேவனுடையது, மார்க்கவசம் சத்தியம் தேவனுடையது, தேவனுடைய நீதியை தரித்து கொள்கிறோம் இல்லைங்களா? அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறோம் கைகளில். சுவிசேஷம் தேவனுடையது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுவிசேஷம், சத்தியம் என்கிற அரைக்கச்சை எல்லாமே தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறது. இது தேவனுடையது. This is not something that we make. This is not something that we earn. This belongs to God. இது அனைத்தும் தேவனுக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அனைத்தும் யாருக்குரியது? தேவனுக்குரியது. இப்போ நான் என்ன சார், நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன், தேவன் எனக்கு இதை கொடுக்குறாரு. அப்போ எனக்கு என்ன இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதை போட்டுக்கிறோம், இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். What we should do? We should pray. Wear this and pray. ஜெபிங்க, ஜெபம்.
ஜெபம். இது மட்டும்தான் நம்முடையது. ஜெபம் மாத்திரம்தான் நம்முடையது. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பது. நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு ஜெய வீரனாகிய கிறிஸ்து நமக்கு பரிசாக கொடுத்த இந்த காரியங்களை அணிந்து கொண்டவர்களாக ஜெபத்திலே தரித்திருப்போம். ஜெய வீரர்களாக திகழ்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி. இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டம் உண்டு. மேற்கொள்ளும்படியான வழியை பரிசுத்த தேவன் எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி. கிரியைகளினாலே உண்டாகிற வெற்றி வாழ்க்கையை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள். விசுவாசத்தினாலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவிலே ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். பிசாசு பலன் வாய்ந்தவன் தான், ஆனால் என் தேவனிலும் பெரியவன் இல்லை. என் தேவன் அவனை ஏற்கனவே மடங்கடித்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்து விட்டீர். அந்த விசுவாசத்தினாலே அவன் எங்களுக்கு பலமானவன் தான், ஆனால் எங்களோடு இருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவன் பலவீனன், தோற்கடிக்கப்பட்டவன். நீர் எங்களிலே இருக்கும் பொழுது நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போராடி, பவுலடியார் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.